இப்போ கண்ணேன்னு எழுதினாலே வந்து பழைய வார்த்தை. ஆமாம். தென்றலேன்னு ஒரு பாட்டு எழுதுனா ரொம்ப கிளிஷேவாக இருக்குது அப்படிம்பாங்க. அது இதே மாதிரி நான் ஒரு தடவை சொல்லிட்டேன். சரி. இசைஞானி சொன்னோடனே சொற்களில் என்ன தீண்டாமை அப்படின்ட்டாரு. ஓ, எனக்கு டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. அப்படியெல்லாம் ரொம்ப கிடையாது. ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. ஆமாம், அது என்ன கிளிஷே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆ. அப்படி ஏன்னா அதில் வந்து கண்ணே மணியே அந்த மாதிரி ஏதோ ஒரு வெட்டு இருக்கும்போது இது ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து அந்த வார்த்தைகளை அப்படி பார்க்கக்கூடாதுன்னாரு அவர். அதுவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா சொற்கள் வந்து தமிழ் சொற்கள் தானே. நீங்கள் இப்போ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கோங்கிறதுக்காக அம்மாங்கிறத மாற்றி சொல்லிடுவேன்னாரு. ரொம்ப வருஷமாக ரொம்ப தலைமுறையாக சொல்கிறாங்கங்கிறதுனால அம்மா வந்து பழசாயிடுமா, அம்மா வந்து கிளிஷேவா? நான் அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா நம்ம இந்த இலக்கிய சிற்றிதழில் எழுதுறதெல்லாம் படிச்சுட்டு போய் அங்கே சொல்கிறது அது அது டக்குன்னு புரடியில் அடித்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா அந்த சொற்கள் வந்து அவரே வெண்பாலாம் எழுதுறவர். ஆமாம், அவர் வந்து அது என்னென்னா அதான் நீங்கள் வந்து சொற்களை எப்படி கையாளுறீங்கிறத பொறுத்து தான் இருக்காது. எந்த இடத்துல எப்படி சொல்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது.